ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்குறீங்களா? முட்டை கொத்து இட்லி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: இட்லி, கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன், சோம்பு அரை டேபிள் ஸ்பூன், பூண்டு 3 பல், இஞ்சி சிறிதளவு, வெங்காயம் 1 கப் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, தக்காளி 1/4 கப், கருவேப்பிலை, முட்டை 3. ஃபஸ்ட்டு நாம் இஞ்சியும் பூண்டையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து பெரிய பல் பூண்டுங்கிறதுனால கொஞ்சம் 3 பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நசுக்கி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடாகட்டும். சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நாம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு தாளிச்சிக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா பொரிஞ்சிடும். இப்போ இதில் நாம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை வந்து தாளிக்கும் போதே சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டே வந்து சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம ஆனியன் சேர்த்துருக்கோம். 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண ஆனியன் நான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நாம் தட்டி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி போடுறத விட இது மாதிரி தட்டி போட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்கிற எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டை சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி நல்ல பழமான தக்காளியாக சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கும் அப்படிங்கிறதுக்காக. இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நாம் இதில் மசாலாலாம் சேர்க்க போகிறோம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன். இதை சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ உப்பு வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். ஏன் அப்படின்னா நம்ம இட்லி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் நார்மலாகவே உப்பு இருக்கும். அதனால் நம்ம முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து சேர்த்துறாதீங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பத்தலைன்னா நம்ம திரும்ப கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலாஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. அடுத்து நாம் வந்து இதில் முட்டை ஊற்ற போகிறோம். முட்டை வந்து நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். 5 இட்லிக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றுங்க. நான் 3 முட்டையுமே உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போது முட்டையை ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பொலன்னு உதிர்ந்து வரணும்னு இல்லை. நார்மலாக வந்து இந்த எல்லோ அண்ட் ஒயிட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் திக்காகணும் முட்டை. அதனால் சிம்மில் வச்சு பண்ணாலே போதும். ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நாம் இட்லியை வந்து இதில் சேர்க்க போகிறோம். இட்லி வந்து எப்படின்னா நான் வந்து உதிர்த்து வச்சுருக்கேன் இட்லியை. அதை வந்து நம்ம இப்போவே இதில் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா தான் முட்டை வந்து நல்லா இட்லியோட ஒட்டி நல்ல ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் உதிர்த்து வச்சுருக்க இட்லியை நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். இட்லி வந்து நிறையா மீந்து போச்சு, இல்லை டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும், எப்போவும் இட்லி சட்னி சாம்பார் இப்படி சாப்பிட்றோமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ இட்லி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறும் போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து முட்டையோட இட்லி சேரும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு குழன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா உதிர்ந்து வந்துடும் உங்களுக்கு. அந்த இட்லியும் முட்டையும் சேர்ந்து குக் ஆகும்போது தான் நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். அது வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது அப்படியே உதிர்ந்து குக்காய் அப்படியே நல்லா பொலன்னு உதிர்ந்து வந்துடும் உங்களுக்கு. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நீங்கள் நல்லா பரட்டிகிட்டே இருந்தீங்கனாலே அது மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா நல்லா உதிர்ந்து தான் வந்திருக்கு. இதில் நான் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நல்லா அப்படியே பரவலாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட முட்டை கொத்து இட்லி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பரான ஈஸியான ஒரு டிஷ் தான். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.